ஃபர்ஸ்ட் பிஎன்எல், அப்புறம் சாரி ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி, அப்புறம் வந்து கீழே வந்து கரண்ட் அசெட், அதுக்கப்புறம் பிஎன்எல் அப்படி வரும். 365 வந்து நல்ல பெரிய சம்ரா இது. ஐயோ, இவ்வளவு பெரிய சம்ஸ்லாம் கேக்குறாங்களா என்ன? இவ்வளவு பெரிய சம்மா வருது நம்மளுக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் ரீஃபர்பிஷ்மெண்ட்னா நிறைய இருக்கு. இல்ல இல்ல கண்டிப்பா அது கரெக்ட் தான். ஆனா பா, செம்ம மேசிவான சம்ரா. ஆனா இது எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது இது? இது எப்படி நான் சொல்லி தந்தேன் போன வாட்டின்னு ஞாபகம் இல்லையே. தித்தி ஒரு நிமிஷம் இருடா தித்தி. மிஷினரி 4 lakhs. ஓகேவா? க்ளோசிங் ஸ்டாக் வந்து 3,60,000. க்ளோசிங் ஸ்டாக் எதுல வரும்? இன்வென்ட்ரி கீழே வரும். கரண்ட் அசெட். ஓகே. அடுத்தது லூஸ் டு 92,000 இன்வென்ட்ரி கீழே வரும். அடுத்தது பர்ச்சேசஸ் 8,40,000 எங்க வரும்? அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஃபர்ஸ்ட் இது இருக்கே, அது பேர் என்ன? ஆ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல பர்ச்சேசஸ், அதாவது முதல் ஃபார்மேட்ரா இங்க. சரியா? புரியுதா? அடுத்தது வந்து சாலரிஸ்ன்றது அதர் எக்ஸ்பென்சஸ், எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்ல வரும். அதாவது இங்க எப்படிடா சைமல்டேனியஸா போடுறியாடா அதை பேசாம? போடு. ஷீட்ல நான் முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் செல்லம். இங்க பாருங்க, இதோ இங்க போட்டிருக்கேன். முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஆமா, எதெல்லாம் யூனிக்கா இருக்கோ இல்ல இப்ப அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். அதை நீங்க அப்படியே ஃபார்மேட்டா போடுங்க. யூனிக்கா இருக்கிற ஐட்டம் மட்டும் எக்ஸ்பிளேஷன் பண்றேன். அது ஓகேவா? ம். ஆ, ஆனா இந்த சம் நிஜமாலே ஈஸி சம் தான், கஷ்டமான சம் கிடையாது. ஓகேவா? சோ சரிடா. அடுத்தது வந்து salaries 2,40,000. சாலரிஸ்ன்றது இங்க வரும்டா ஃபர்ஸ்ட். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். இதோ பாருங்களேன்,
2,40,000. ஓகேவா? நீங்க வேணா புக்லயே நோட் பண்ணிக்கோங்களேன் செல்லம். இது வந்து அப்படி பண்ணிக்கோங்க. டைரக்டர்ஸ் ஃபீஸ். டைரக்டர்ஸ் ஃபீஸும் அதோட பார்ட் ஆஃப் இட் தான். 40,000 கீழே வரும். இந்த கடைசியா அதெல்லாம் வந்து ஒரு ஒரு குரூப்பிங்கா அப்படியே கீழே எடுத்துட்டு வருவாங்க. 40,000 கண்ணா. அதர் எக்ஸ்பென்சஸ்ல. சரியா? அடுத்தது ரெண்ட் 1,04,000 அதர் எக்ஸ்பென்சஸ். அப்புறம் டெப்ரிசியேஷன் 80,000 அசட்ல இருந்து லெஸ் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. டெப்ரிசியேஷன் வந்து இங்க காமிப்போம் ஒரு நிமிஷம். இங்க காமிப்போம் 80,000 எக்ஸ்பென்சஸ்ல. ஓகே. அதாவது காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் சேஞ்ச் இன் இன்வென்ட்ரின்றது ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்ன்றது சாலரிஸ். ஃபினான்ஸ் காஸ்ட்ன்றது டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட். டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? அடுத்தது வந்து பேட் டெட்ஸ். பேட் டெட்ஸ் வந்து கீழே காமிப்போம்டா அதர் எக்ஸ்பென்சஸ்ல. இங்க பாருங்க 24,000 அதர் எக்ஸ்பென்சஸ். ஓகே, புரியுதா தீப்தி? அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் 4,80,000. இன்வெஸ்ட்மெண்ட் மேல வரணும்டா. அந்த இதோடது வந்துரும் அசட்டுக்கு கீழே 4,80,000 நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 8,000. இன்ட்ரெஸ்ட் அக்ரூடுனா கீழே காமிப்போம் தீப்தி. அதாவது அது பேர் என்ன, அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னும் இங்க வரணும் ஆக்சுவலா. இது வந்து கரண்ட் அசெட் கீழே வரணும்டா. ட்ரேட் ரிசீவபிள்ஸ், இன்வென்ட்ரி, டான்ஜிபிள் அசெட்ஸ், இதுக்கு கீழே இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் வரணும். ஓகேவா? ஆமா, கரண்ட் அசெட் இங்க வரும் 7க்கு 8. அப்படியா? ஆனா கீழே வரணும். இல்ல பேலன்ஸ் ஷீட்ல ஸ்ட்ரைட்டா காமிச்சிருக்காங்களோ என்னமோ. நிமிஷம் இருங்க. கரெக்டா. இங்க வருது இல்ல. ஓகே, கீழே நீங்க ஷெட்யூலா காமிச்சு ஒரு ஐட்டம்னால இங்க காமிச்சிருக்காங்கடா. ஓகேவா? அடுத்தது டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட். டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் வந்து it will be forming part of இதுல வராது. டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் வந்து இதோடயே காமிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா காமிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்டா. டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் ஒரு நிமிஷம் இருடா. எதுல வரும் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட்? நான் கரண்ட் லைபிலிட்டி எவ்வளவு ரூபாய் அது டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட்? 1,12,000. டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் நான் செக் பண்ணி சொல்றேன்டா. பிகாஸ் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. 1,12,000 டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் எங்க காமிப்பாங்க? டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் இஸ் an expense தான் இல்லையா? எக்ஸ்பென்ஸ் பார்க்கணும். ஃபினான்ஸ் காஸ்ட் எக்ஸ்பென்ஸ். Because company is paying it to its debenture holders la. It's an expense. ஓகேவா? எக்ஸ்பென்ஸ். அப்புறம் வந்து அட்வான்ஸ் டாக்ஸேஷன் வந்து கரண்ட் லயபிலிட்டி. இங்க பாருங்க,
advanced taxation 2,40,000 advanced tax outstanding tax advance பண்றது ஒரே நிமிஷம்டா prepaid expenses ஆமா ஓகே prepaid expenses மாதிரி தானே advance tax இல்ல prepaid expenses மாதிரி தானே advance tax expenses நான் இது பண்றேன் அப்பனா சாரி current asset கண்ணா ஆமாண்டா current asset ஏன்னா நம்ம tax advance சாரி advance tax இதோ இருக்குடா current asset கீழே தான் இருக்கு 2,40,000 ஓகே வாடா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து அட்வான்ஸா நான் எக்ஸ்பென்ஸ் பே பண்ணிடுறேன் அட்வான்ஸ் டேக்ஸும் அட்வான்ஸா பண்றேன் அந்த மாதிரி அப்புறம் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ல வந்துரும் தீப்தி 72,000 ஓகேவா நெக்ஸ்ட் டெட்டாஸ் கரண்ட் அசெட் ஒரே நிமிஷம் டெட்டாஸ் வந்து டெட்டாஸ் தெரியும்லடா கரண்ட் அசெட்ரா பேங்க் கரண்ட் அசெட் ஓகே அடுத்தது சேல்ஸ் வந்து அதான்டா சுக்லாம் பரதனம் ஃபர்ஸ்ட் அதான்டா ஓகே நம்ம இதுக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல அதான் ஃபர்ஸ்ட் 20,80,000 அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் கரண்ட் லயபிலிட்டி கணும் அவுட்ஸ்டாண்டிங் இது பாருங்களா கரண்ட் லயபிலிட்டிடா ஓகே அடுத்தது வந்து provision for doubtful debts 1/4 opening provision இது opening provision னா இது ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணிக்கோங்கண்ணா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கீழே இருக்கும் $8 lakhs ஓகேவா 8 lakhs அப்புறம் ஜெனரல் ரிசர்வ் 1,60,000 இங்க இருக்கும் ரிசர்வ்ஸ்ல நம்ம இதுல ஆட் பண்ணிப்போம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல 1,60,000 profit and loss account 1 lakh opening balance of profit and loss account 1 lakh அப்புறம் creditors current liability provision for depreciation building machinery 2 lakh 2,20,000 இங்க வரும்டா அதான்டா அதோட கிளப் பண்ணி சொல்றேன் ஆமா 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 கரெக்ட் சொல்லுங்க இப்போ இங்க வந்து 2 lakh 2,20,000 ரெஸ்பெக்டிவோட மைனஸ் பண்ணிடணும் 9,60,000 அப்புறம் வேற என்னன்னா விட்டோம் நம்ம வேற என்ன அந்த provision for depreciation மட்டும் விட்டோமோ சரி provision for doubtful debts விட்டுட்டோமோ 12,000 அது வந்து இப்போ ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல தீப்தி நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல ப்ரொவிஷன் காமிச்சதுக்கு அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற ப்ரொவிஷன் என்ன பண்ணணும்னா ஆக்சுவல் டெட்டாஸ்ல இருந்து மைனஸ் பண்ணணும்டா ஓகேவா இப்ப காமிக்கிற பாருங்களேன் ஆக்சுவல் டெட்டாஸ் வந்து இங்க என்ன 5 lakhs இங்க இருந்து இந்த ஓப்பனிங் ப்ரொவிஷனையும் மைனஸ் பண்ணோம் 5 lakhs minus 12,000 4,88,000 அதுல 4% 4,88,000 4% போடுங்க எவ்வளவு வருது பாருங்க கணம்
இங்க காமிக்கணும்டா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல. எது இந்த 4,80,000 அது வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் டியூரிங் த இயர் கண்டுபிடிக்கிறதுக்கு 4,88,000 தான் பேஸ். அதுதான் நீங்க P&L அதர் எக்ஸ்பென்ஸ் தான் காமிப்பீங்க. அதுதான் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதேதான் கரெக்ட், அதேதான்டா. அது அதர் எக்ஸ்பென்சஸ்ல வந்துடணும் சரியா. 14% டிபெஞ்சர்ஸ்க்கு தனியா கேட்டகரிடா. உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட்லயே வருமே நம்மளோட பேலன்ஸ் ஷீட்ல. சாரி, டிபெஞ்சர்ஸ் எவ்வளோடா கொடுத்துருக்கான்? டிபெஞ்சர்ஸ் பாருங்க 8 lakhs கண்ணா. தோ லாங் டேர்ம் போரோயிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ், அப்புறம் நான் கரண்ட் லைபிலிட்டி, அப்புறம் கரண்ட் லைபிலிட்டி அதுல வரணும். அதே ஃபார்மேட் தான்டா தீப்தி. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் வந்து அக்ரூடு பட் நாட் டியூ. அக்ரூவா இருக்கு பட் நாட் டியூ. அப்பனா இதுல காமிக்கணும் தீப்தி. அதர் கரண்ட் லைபிலிட்டில 56,000. புரியுதாடா? அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து இன்கம் நம்மளுக்கு. அதனால P&L அது இன்கமா ஆட் பண்ணிடணும். இங்க பாருங்கண்ணா 48,000 P&L கிரெடிட் சைட்ல காமிப்போம்ல, இங்க சேல்ஸோட ஆட் பண்றோம். ஓகேவா? அப்புறம் அன்கிளைம்டு டிவிடெண்ட். அன்கிளைம்டு டிவிடெண்ட்ன்றது தான் எனக்கு வருமா வராதான்னு டவுட்டா இருக்கு. எவ்வளவு சொல்றோம்? 20,000 அன்கிளைம்டு டிவிடெண்ட் வராது. அன்கிளைம்டு டிவிடெண்ட் கரண்ட் லைபிலிட்டில கொடுத்துருக்காங்க அன்கிளைம்டு டிவிடெண்ட். அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க தீப்தினா. unclaimed dividend will be forming part of current liability. unclaimed dividendன்றது we can treat it as outstanding நான் கூட ட்ரீட் பண்ணிக்கலாம் unclaimed dividend. ஆனா தீப்தி sometimes unclaimed dividend வந்து when it is not approved by the board ன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வராது கரண்ட் லைபிலிட்டியா. ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும். ஞாபகம் இருக்கா? அது அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். எக்ஸாக்ட்லி. சூப்பர் செல்லம். இப்ப பாரு இந்த 2023 பேப்பர் பாரு, அப்படியே புக்ல இருந்து எடுத்திருக்காண்டா எல்லாமே. செல்லம் நீங்க ப்ரீவியஸ் கணுமா ப்ரீவியஸ் இதுலலாம் நீங்க புக்ல இருந்து படிக்கலையாடா நீங்க? ஓ சரி சரி. நீ அப்போ கண்டிப்பா இந்த வாட்டி பாருடா எல்லாம் 60 அபோட் ஆகிடும். நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். இந்த சம் ஓகேல. அப்புறம் இருங்க, இப்ப இதுல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். க்ளோசிங் ஸ்டாக் இஸ் மோர் தென் ஓப்பனிங் ஸ்டாக் 3,20,000 முதல்ல அந்த சேஞ்சஸ் இன் ஸ்டாக்ல வந்துரும். கரெக்ட் கண்ணா. இதோ இங்க காமிச்சிருவோம்டா. ஃபர்ஸ்ட் அதான் 3,20,000 சாரி 3,60,000. அதுதான் வந்து இங்க அவன் சொல்ற 3,20,000. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 4% ஆன் டெட்டாஸ் தானே. இப்போ நீங்க 8,000 கண்டுபிடிச்சீங்களே, ஞாபகம் இருக்கா? அதான் அது ஞாபகம் இருக்கா? இப்போ காமிக்கிடுமா இதுரா? இதோ இது. அடுத்தது வந்து இவன் வரான் ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டாக்ஸ். மேல 30% எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு அதுல 30% கால்குலேட் பண்ணுவோம்ல இங்க டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ். பிபிடி கண்டுபிடிச்சிருவோம். பிபிடிக்கு அப்புறம் இந்த டாக்ஸ் வருவோம். ஓகேவா? அடுத்தது வந்து depreciation expense include depreciation of building and 48,000 on machinery. Depreciation expense. இதோட பிரேக்கப் கொடுக்குறாங்கடா.
80,000க்கு பிரேக்கப் இப்படி கொடுக்குறான். 32,000 48,000. ஓகேவாமா? அப்ப இவனுக்கு வந்து 32,000. நம்ம அவர் பேர் என்ன, டோட்டலா 80,000 வரும்டா டெப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸ் இங்க காமிக்கிறதுக்கு. இங்க இங்க வருங்கண்ணா, மெயின் பிக்சர்ல வரும்டா 80,000. தோ 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 இங்க கிளப்டா. அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட் ஜெனரல் ரிசர்வ். இது புரிஞ்சது எல்லாம் ஞாபகம் இருக்காடா? 10% என்ன வருதோ அத வந்து அதுல 10% வந்து இதுக்கு போயிடும், நம்மளோட ஜெனரல் ரிசர்வ் போயிடும். அந்த கால்குலேஷன் தான் இங்க இருக்கு பாருங்க. அங்க 4,25,600 வரும். அதுல 10% 42,560 இதுல மூவ் ஆயிடுவான். ஓகே, அது ஸ்டாச்சுட்டரி ரெக்யர்மெண்ட். பட் சம்ல வந்து 10% அப்படி கொடுத்துருவான். ஆனா உங்களோட கார்பரேட் அக்கௌண்டிங்ல எல்லாம் நிறைய 10% தான் கொடுத்துருக்கான். ஓகே மேடம். கொஞ்சம் அந்த சம் அட்டன் பண்ணும்போது இது மட்டும் பார்த்துக்கோங்க, டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? டைரக்டர்ஸ் ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட் ஆஃப் 25%. கடைசியில வருங்கண்ணா ப்ரொபோஸ்ட் டிவிடெண்ட். தோ 8 lakhsல 25%. ம் 8 lakhs equity share capital 25%. See, equity share capital calculate பண்ணுங்க. If it's a preferential dividend, you have to calculate it on preference share capital. Bills discounted but not at mature. Contingent liability da. It's a contingent liability. பாத்தியா கண்ணா? அவ்வளவுதான்டா. So contingent liability for proposed dividend வந்து 2 lakhs. ஓகேவா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எவ்வளவு மார்க்ஸ்? எவ்வளவு மார்க்ஸ்டா அது? 7 மார்க்ஸா அது? அதுவாடா? ஓ ஓகே. இல்ல இப்போ இந்த சம் பர்టిక్యులர் சம் क्वेश्चन பேப்பர்ல 14 மார்க்ஸ் இருந்தது. ஓகேடா, சூப்பர்ரா. இப்போ அடுத்தது கம்மிங் டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டிக்கு ஃபார்மட் இதான் தீப்தி. இதுதான். இது என்னன்னா ஜஸ்ட் நீங்க இதெல்லாம் எழுதணும். பிகினிங் ஆஃப் கரண்ட் ரிப்போர்ட்டிங் பீரியட்ல என்ன, அப்புறம் அந்த வருஷம் என்ன ஆயிடுது. சம்டைம்ஸ் ரீஸ்டேட்மெண்ட் பண்ணுவாங்க தீப்தி. whenever companies get to a state of no reconstruction அந்த மாதிரி இருந்ததுன்னா ரீஸ்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி, அப்புறம் பேலன்ஸ் at the end of current reporting period. இது மூணுமே பண்ணுவாங்க. சரி, இது பண்ணுவாங்க. ஆனா இந்த ரீஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரேர் தான் சம்ல. சரியா? அதாவது உங்களுக்கு இப்ப உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன தெரியுமா? ஃபார்மேட்டை நீங்க கரெக்டா எழுதுறீங்களா? ரீஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் ரொம்ப ரேரா தான் இருக்கு, ரொம்பலாம் இல்ல ஆக்சுவலா. ஸோ நீங்க கரெக்டா இந்த பிகினிங், சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி, ரீஸ்டேட்டட் பேலன்ஸ், இந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் கரெக்டா எழுதணுங்கண்ணா. prior period of changes in equity, current year ஓடுது, அப்புறம் balance at the end of current report. இது எழுதிட்டீங்களா? அதர் ஈக்விட்டில எல்லாமே வரும் கண்ணா.
அதர் ஈக்விட்டில எல்லாமே வரும். பேலன்ஸ் at the beginning of reporting periodல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேபிட்டல் ரிசர்வ், செக்யூரிட்டிஸ் பிரீமியம், அதர் ரிசர்வ்ஸ், ரிட்டைன்ட் earnings. ரிட்டைன்ட் earningsன்றது P&L அக்கவுண்ட். நீங்க மேல P&L அக்கவுண்ட் இருந்தா P&L அக்கவுண்ட் போடலாம். சம்டைம்ஸ் டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ் வரும். சம்டைம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்ட் வரும். அந்த மாதிரி இருக்கும். செக்யூரிட்டி பிரீமியம் அக்கவுண்ட்லாம் இருக்கும். இது மினிமம். கேபிட்டல் ரிசர்வ் மேண்டேட்டரி தான். உள்ள போட்டாச்சுன்னா கஜானா வெளில எடுக்க மாட்டாங்க. செக்யூரிட்டி பிரீமியம் எப்போ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஹேப்பனிங் அட் பிரீமியம் ஆர் ரிடம்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் preference shares happening at premium அப்ப வரும். other reserves, retained earnings total. அப்ப பேலன்ஸ் இந்த பிகினிங் ஆஃப் ரிப்போர்ட்டிங் பீரியட் என்னன்னு எழுதிக்கோங்க கண்ணா. அப்புறம் அந்த வருஷம் ஏதாவது அக்கவுண்டிங் பாலிசி இந்த மாதிரி ஒரு சம் நான் பார்த்த மாதிரியே இல்ல உங்க இதுல. பட் இது டிஸ்க்ளோஷர் ரெக்குவயர்மெண்ட் அவ்வளவுதான். ரீஸ்டேட்டட் பேலன்ஸ் அப்படியே எடுத்து போடணும். காம்ப்ரஹென்சிவ் இன்கம் சொல்லிட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு, சம்லே கொடுப்பாங்க. சரியா? அது எடுத்து போடணும். எனக்கு ஞாபகம் இல்லடா, கேட்ட மாதிரி எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. ஆனா இதோட ரெக்குவயர்மெண்ட் நான் எங்க சீனியர்ஸ் கிட்ட இருந்து நான் கேட்ட வரைக்கும் என்னன்னா, ஃபார்மெட்டா கரெக்டா எழுதுறீங்களா, இந்த ரீஸ்டேட்டடு அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப வேல்யூஸ்லாம் எதுவுமே இல்லை கண்ணா. ஓகே. அப்புறம் டிரான்ஸ்ஃபர் டு ஃப்ரம் ரீடைன்ட் earnings. இது வந்து என்ன தெரியுமா, நம்ம 10% சொல்றோம்ல, ஞாபகம் இருக்கா? 4,25,600 சொன்னோமா இங்க. அதுல என்ன பண்ணாங்க, பிஎன்எல்ல இருந்து 42,560 ரூபாய் எடுத்துட்டு, அதனால நெகட்டிவ் பிராக்கெட், ஜெனரல் ரிசர்வ்க்கு மூவ் பண்றோம், அதனால பாசிட்டிவ் பிராக்கெட். ஆனா நெட் இம்பாக்ட் 0 தான். ஓகேவா? பேலன்ஸ் at the end of reporting period வந்து 2 lakh. எப்படின்னா this plus this. அப்புறம் இதுல இருந்து இது 4,25,600ன்றது ரீடைன் earning ஓடது. ஓகேவா? 2,02,000ன்றது இது ஆட் பண்ணா வரும். ஸோ அப்போ 4,25,600 பிளஸ் ஒரு 1 lakh மைனஸ் 42,560 4,83,040. அவ்வளவுதான். அவ்வளவுதான்டா. ஆமா. டிவிஷன் 1னா இது வராது, டிவிஷன் 2னா இது வரும். அவ்வளவுதான். நான் ஆக்சுவலா அது மட்டும் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கலடா. ஆனா அது மட்டும். இன்னொன்னு வந்து இது இதுக்கு போட்டேன் இங்க பாருங்க. இன்னொன்னு நேரு ஸ்மால் சேஞ்ச்லாம் இல்ல, இன்சர்ஷன் தான். So revenue from operations, other income, expense, PBT, current tax, profit for the year. இப்போ PBT வரைக்கும் previous format ஞாபகம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் டாக்ஸ் கண்டுபிடிப்போம், அப்புறம் PAT வரும், அப்ப அதுலேருந்து கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ், டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் earnings per share, diluted earning அது மட்டும் பண்ணுவோம். இப்போ இது பாத்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு மட்டும் ஆட் பண்றோம் தீப்தி. ஆனா இந்த காம்ப்ரஹென்சிவ் இன்கம்ன்றது ஏதோ ஒரே ஒரு சம்ல தான் நான் பார்த்திருக்கேன் தீப்தி. என்ன தெரியுமா, ரீகிளாசிபிகேஷன் டு P&L அக்கவுண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுதான் இந்த டிவிஷன்ல மத்தபடி எதுவுமே மாறாது தீப்தி. சேல்ஸ், அப்புறம் அதர் இன்கம், எக்ஸ்பென்சஸ்ல இதெல்லாம் போடுறது எல்லாமே இது வரைக்கும் ஒரே மாதிரி தான். தெரியுதா தீப்தி? இங்க இந்த ப்ராஃபிட் ஃபார் த இயர்க்கு கீழே அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. ஐட்டம்ஸ் தட் will not be reclassified to profit and loss. Income tax leading to items that will not be reclassified to P&L. அது ஒரு ஐட்டம். A வந்து will not be reclassified அந்த ஐட்டம் காமிக்கணும். B வந்து reclassified to P&L ஐட்டம் காமிக்கணும். இது ரெண்டுத்தையும் காமிச்சு டோட்டல் காம்ப்ரஹென்சிவ் இன்கம் அப்படின்னு காமிக்கணும். அவ்வளவுதான். ஆனா நான் பார்த்த சம்ல ஒரே ஒரு சம்க்கு தான் டேட்டா அவனே கொடுத்துருவான்.
ரீக்ளாசிஃபை டு பிஎன்எல் இது அதெல்லாம் அவனே கொடுத்துருவான். நீங்க ஜஸ்ட் இது போட்டு ஆட் பண்ணி காமிக்க வேண்டியதான். அப்புறம் earnings per share as usual. earnings per shareன்றது net profit available to equity shareholders divided by number of equity shareholders. அந்த மாதிரி புரியுதா கண்ணா? இது ரெண்டு மட்டும் தான் மாறுமே தவிர வேற எதுவுமே மாறவே மாறாது. அப்புறம் பேலன்ஸ் ஷீட் பாயிண்ட் ஆஃப் வியூல எது மாறுதுன்னு சொல்லிடுறேன். அப்போ நம்ம என்ன படிச்சோம்? ஈக்விட்டி அசெட் படிச்சோமா? இதுல அசெட் ஈக்விட்டி. அசெட் அப்புறம் கீழே வந்து நான் கரண்ட் அசெட்ஸ் பேட்டன் எல்லாமே வரும். ஈக்விட்டி பாருங்களேன் கீழே வரும். ஈக்விட்டி அதர் ஈக்விட்டி லயபிலிட்டிஸ் borrowing நான் அப்படியே ஸ்வாப் ஆகுது. மூணு விஷயம் தான். ஒன்னு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி, இன்னொன்னு அந்த காம்ப்ரஹென்சிவ் இன்கம் ஆட் பண்றது, இன்னொன்னு ஃபர்ஸ்ட் அசெட் கீழே ஈக்விட்டி. அவ்வளவுதான். ஓகேவா? எல்லாத்துலயுமே பார்த்தேன்னா பெருசா இருக்காது கண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. ஒரே நிமிஷம் தீப்தி. தீப்தி இப்ப சம்ஸ் பாருங்க கண்ணா. இதுல தீப்தி புரிஞ்சுதா தீப்தி? மூணு விஷயம். ஒன்னு பேலன்ஸ் ஷீட்ல மேல அசெட் வருவான், கீழே லயபிலிட்டி வருவான். அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி இது அப்புறம் பிஎன்எல்ல எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கம்ல ரீக்ளாசிஃபை டு பிஎன்எல் எவ்வளோ கிளாசிஃபைடு. அது ஆக்சுவலா வெறும் டிஸ்க்ளோஷர் ரெக்யர்மெண்ட் தான். நம்மளுக்கு அது ரிலேட்டடா டீடைல்டா சம் டேட்டாலாம் இருக்கானா எந்த கால்குலேஷனுமே எதுவுமே கிடையாது. ஒரே நிமிஷம் இங்க பாருங்க கண்ணா. இதுலேருந்து அப்படியே வரானா, இப்படி வரானா, கண்டினியூட் வரானா, இங்க பாருங்க இந்த ஸ்டெப் தான் ஆட் ஆகுது. இது மட்டும் தாங்க நீங்க ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பேசிக் டைல்யூட்டட் அப்படி வந்துரும். அப்புறம் பேலன்ஸ் ஷீட் பாருங்கன்னா ஃபர்ஸ்ட் அசெட், நான் கரண்ட் அசெட்ஸ் அதாவது ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், அப்புறம் கரண்ட் அசெட்ஸ் எல்லாம் வருது, டோட்டல் அசெட்ஸ். அப்புறம் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டி, ஈக்விட்டி அப்புறம் லயபிலிட்டி எல்லாமே லைனா, அப்புறம் கரண்ட் லயபிலிட்டி எல்லாமே, டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டி. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி. ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன, ப்ரையர் பீரியடோட சேஞ்ச் இன் ஈக்விட்டி என்ன, அப்புறம் ரீஸ்டேட்டட் பேலன்ஸ், அப்புறம் கரண்ட் இயரோட சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி என்ன, பேலன்ஸ். இது ஈக்விட்டியோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ரிசர்வ்ஸ் அதர் ஈக்விட்டில ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஷேர் அப்ளிகேஷன் ஆன் மணி பெண்டிங் அலாட்மெண்ட், ஈக்விட்டி காம்பனன்ட் ஆஃப் காம்பவுண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதெல்லாம் ரொம்ப வருது இல்ல தீப்தி? இது மட்டும் தான் மெஜாரிட்டி வருது. இது நான் ரொம்ப பார்க்கல நம்ம புக்ல. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பாருங்க. இதுவா இந்த சல்மா நீ தெரிஞ்சுக்கோடா. ஒருவேளை வந்ததுன்னா தெரிஞ்சுக்கோ. ஜஸ்ட் வந்ததுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஐயோ என்னடா அது நம்ம இன்னைக்கு பார்க்காம விட்டோமேன்னு ஒரு ஃபீலிங் வந்துடக்கூடாதுல்ல. நம்மளுக்கு படிக்காததே புக்ல இல்லாதது ஏதோ வந்துருது ரைட், ஏதோ ஒரு ஜஸ்டிபிகேஷன்ல பண்ணிருக்கேன், அசம்ஷன்ல போட்டிருக்கேன்னா அப்போ ஒரு மாதிரி மனசு ஆறுதலா இருக்கும். ஐயோ புக்ல இருக்கிற ஃபார்மேட்டே விட்டோமேன்னா ரொம்ப ஃபீலிங் ஆயிடும். ஒரு மார்க்னா ஒரு மார்க்ல வேணாண்டா சொல்லமா. நீ பாத்துரு, எல்லாமே பாத்துரு, எதுவுமே விட்டுறாத. ஓகேவா? இது பாருடா, ஷேர் அப்ளிகேஷன் மணி பெண்டிங், இது ரொம்ப ரேரா. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ரிசர்வ்ஸ் நீ இதுல இப்ப ரீட்டன் earnings அதர் ரிசர்வ்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா அதாவது டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ் அந்த மாதிரி
depreciation reserves அந்த மாதிரிலாம் கூட வரும் சம்டைம்ஸ். அப்ப நீங்க காலம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். என்ன ரிசர்வ்ஸ் இருக்கோ அந்த காலம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப வருது இல்லடா டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதான் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது என்னன்னா டிபென்ச்சர்ஸ் ஓடுது. ஓகேவா? அப்புறம் ரீவாலுவேஷன் சர்ப்ளஸ் நம்ம பார்ட்னர்ஷிப்ல பண்ணுவோமே, அதுல ஏதாவது இருக்கா? அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்சஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்சஸ் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரிலாம் ஃபுல்லா எடுத்துட்டு வரான். ஆனா அதுல எல்லாமே திருப்பி அதேதான். ஓப்பனிங் பேலன்சஸ், சேஞ்சஸ் இன் அக்கவுண்டிங் பாலிசி, ரீஸ்டேட்டட் பேலன்ஸ், டோட்டல் காம்ப்ரஹென்சிவ். டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணா போடணும். ட்ரான்ஸ்ஃபர் டு ரீட்டைன் earnings எல்லா சம்மே அப்ளை வருதுடா. ஒரு 10% ஆஃப் இதை வந்து நீங்க ஜெனரல் ரிசர்வ் மூவ் பண்ணுங்கன்றது மேண்டேட்டரியா வருது. அதான் அந்த கால்குலேஷன் காமிச்சேனே 46,560 பிராக்கெட் 46,560 பிராக்கெட் இல்லாமா ஞாபகம் இருக்கா? அதுதான். அவ்வளவுதான்டா, எண்டு முடிஞ்சு போச்சு. மத்தபடி எல்லாமே அதே மாதிரி தீப்தி. எங்கேயுமே உங்களுக்கு வந்து போட்டு பாடுறா கஷ்டமாலாம் இருக்காதுடா, ஈஸியா இருக்கும்டா. ஆமாண்டா அவரு வந்து இல்ல அப்ப அந்த வீடியோ எடுக்கணும்னா எடுக்க சொல்லிடுறேனேடா. எது நீங்க பாக்கலன்னு சொல்லுங்க சார், வேணா எடுக்க சொல்றேன்டா. நீங்க பாக்கல இல்ல செல்லம், சாரும் எடுக்கிறாருல, அப்ப ஏன் அதுவே சார் எடுத்தா உங்களுக்கு ஓகே தானே? இல்லைன்னா நீங்களே டைம் தனியா எடுத்து தானே பண்ணியானோம். சார் கிட்ட சொல்றேன், கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண சொல்றேன். என்னது இது 11 பாயிண்ட்? அப்படியா? இங்க பேர் செல்லவா எல்லாமே எல்லா செம்லயுமே இது கேப் தான்டா. சும்மா ஃபார்மேட்டுக்காக கொடுத்துருக்காங்கடா, அவ்வளவுதான். ஆனால ஐயோ இது ஜஸ்ட் நீ ஃபார்மேட் தான் இன்கார்பரேட் பண்ண போற. பண்ணிட்டோம்னா 7 மார்க் வாங்கினா 7 மார்க் ஆச்சு இல்ல. மேல அசெட்டை போட்டுரு, கீழே லயபிலிட்டியை தூக்கி கீழே தூக்கி போட்டுரு, அவ்வளவுதான். நான் இன்னொன்னு கூட சஜஸ்ட் பண்ணுவேன், இது போட்டு பார்க்காம தீப்தி நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ஃபார்மேட் இருக்குல்லடா, அந்த ஃபார்மேட்டோட அப்படியே அந்த பிளஸ் 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 பண்ணி இவங்க பண்ணுவாங்களே மேடம் ஸ்ரேயா. அதாவது எப்படின்னா இப்போ கரண்ட் செட்னா அப்படியே டோட்டல் ஆட் பண்ணி அப்படியே போடுறது அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி மெத்தட் கூட பாருங்க. இங்கேயே பார்க்கணுமா? இந்த சம்லி பாரு, பேங்க் தான் சும்மா டிஸ்க்ளோஷர் ரெக்குயர்மெண்ட்டுக்காக போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். பெருசா சேஞ்ச்லாம் இல்லடா. நீ டிவிஷன் 1 தரவாயிட்டேனா டிவிஷன் 2ல இந்த 3 விஷயம் மட்டும் இன்கார்பரேட் பண்ணிக்கோ. ஈஸியா இருக்கா? மத்தபடி பாரு, நீ நினைச்ச அளவுக்குலாம் பெருசாலாம் இல்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ், குட்டி தான். அதுலயும் பார்த்தனா உனக்கு இந்த ரீஸ்டேட்டட்ன்ற கான்செப்டே நம்மளுக்கு ஒரு சம் கூட கிடையாது. பேலன்ஸ் போடுறோம், சேஞ்சஸ் நீக்க முடியாது. இந்த நேமிங்கை மட்டும் கரெக்டா பண்ணிடுறா. சில பேர் சொல்லுவாங்களே ஃபார்மேட் எழுதுப்பா 1/2 மார்க்காவது கொடுப்பாங்கன்றா, அதுதான் அந்த கதை தான் அது. ஃபார்மேட் எழுதினாலே 6 மார்க் கிடைச்சிடும் நம்மளுக்கு. எல்லாம் அதே மாதிரி தான்டா. க்ளோசிங் ஸ்டாக் சிம்பிளா சொல்லணும்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்ல, ஓ நீங்க சிபிஎஸ்சியா, எங்களோட 11th ஸ்டாண்டர்ட் புக் ஸ்டேட் போர்ட் இருக்குல்லடா, இல்ல ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்து நம்ம அதாவது அங்கங்கே ஃபிட்டின் பண்ணி டாலி பண்ணுவோம்ல, அதே மாதிரி கான்செப்ட் தான் சொல்லுவோம்.
சி இதுல பயங்கரமா டிபென்ச்சர்ஸ் அளவுக்குலாம் யோசிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லடா தீப்தி. பாருங்க ஏதாவது ஸ்டில் ஏதாவது உங்களுக்கு சேலஞ்சா ஃபீல் பண்ணீங்க. 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க தீப்தி. ஃபர்ஸ்ட் பிஎன்எல்லோட ஃபார்மேட், ரெண்டாவது பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட், மூணாவது எதுக்காவது டீடைல்டா பிரேக்கப் இருக்கணும் அப்படின்னா அங்க ஒர்க்கிங் நோட் 1 நோட் 2 நோட்டு கூட சேமா இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் கரண்ட் அசெட்ல வந்து ஒண்ணு மட்டும் இருக்கலாம். சம்டைம்ஸ் ஃபிக்ஸட் அசெட்ல 3 இருக்கலாம். ஸோ நோட் வந்து உங்களுக்கு நம்பர்லாம் மாறும். அது ஒரு பெரிய கிரைட்டீரியாவே கிடையாது. இது இம்மெட்டீரியல் இது. என்னடா நோட் நம்பர் சீக்வன்ஸா வரலாம் நினைச்சுக்காதீங்க. சம் டு சம், அது சம் டு சம் ஐட்டம்ஸ் பொறுத்து தான் வேரி ஆகும். ஸோ அப்போ அந்த நோட்டும் உங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எதுன்னா நீங்க அந்த ஃபார்மேட்டோட லாஜிக் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தேன்ல அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லஸ்ட்ரேஷன்ல இருந்து தான் கேட்பாங்க. அந்த இல்லஸ்ட்ரேஷன் கேட்கறது உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். ஓகே சொல்லமா தித்தி? எம்சிக்யூ எம்சிக்யூ ஆஃப் என்டையர் 4 நாலுமே எப்படா 23rd அன்னைக்கு எழுதுறீங்களா? 23rd 24 25 26 இந்த வாரம் விட்டு அடுத்த வாரம் ஓகேவாடா? இல்ல 29th எழுதுறீங்களா செல்லம்? பெஸ்டமா 29 30 29th அது பெஸ்டா இருக்கும்ல. ம். ஏன்னா அந்த பேட்சுக்கு வச்சுட்டேன், மித்ரா பேட்சுக்கு சிவா பேட்சுக்கு முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கும் ஸ்ரேயாக்கு மட்டும் தான் வைக்கணும். அப்ப அவங்க வைக்கிறேன். சூப்பரா செல்லம். ஓகே ஓகேடா. எஸ்எம் வந்து மண்டேல இருந்து உட்காந்துக்கலாம்டா. ஏன்னா ஆ சொல்லி இதுடா இப்பவே சொல்லிடுறேன்டா. ஃபர்ஸ்ட் நம்மளோட இது மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் என்ன? தீப்தி நீ வந்து எனக்கு எல்லாம் உன்னோட இதெல்லாம் குடுடா. எக்ஸாம் முடிஞ்ச உடனே நீ அப்ரோச் பண்ண விதம்லாம் எப்போ முடியுமோ குடுறா, அர்ஜென்ட்லாம் இல்லடா. அந்த ஃபைல்ஸ்லாம் உனக்கு எப்போ முடியுமோ கொடு. ம் எக்ஸாம் முடிச்சுட்டு நிதானமா, அர்ஜென்ட் இல்ல. ஏன்னா நீ நல்லா ரெடி பண்ணிருக்கியா அது எனக்கு. ஓகே செல்லம், தேங்க்ஸ் டா. ஐயோ அப்படியா? வேணாம் செல்லம்மா, நீங்க நெட்ல இருந்தே டவுன்லோட் பண்ணி படிக்கணும். ம் சூப்பர்ண்ணா. எதுடா? எம்சிக்யூ பேங்க்யா? ஓ ஓ சரி, எல்லாத்தையும் படிப்போம். எல்லாத்தையும் படிப்போம், ஏதாவது கண்டிப்பா கிளிக் ஆகும்ல. ஏய் செல்லம். ஐயோ. ஏய் செல்லம், தீப்தி இந்த கொஸ்டின் நீ எடுத்துக்கோடா. இது ஸ்ரேயா, இது தீப்தி.
அப்ப மித்ரா மித்ரா பேசாம நம்ம குரூப்ல இன்க்ளூட் பண்ணிட்டோமா? ஆமாண்டா. தனித்தனியா மெசேஜ் மறந்துட்டேன்னா பாவம் மிஸ் பண்றாளேன்னு கஷ்டமாயிடுது எனக்கு. யா அவ பூந்து விளையாடிடுவாடா.